இன்றைக்கி இந்த பாப்கார்ன் வந்து அதாவது வெள்ளை சோளத்தில் செஞ்ச பாப்கார்னை வந்து இப்போ ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடாகட்டும். இப்போ நான் கடாயில் வந்து சர்க்கரை சேர்த்து போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 ஸ்பூன் சர்க்கரை எடுக்கிறேன். இந்த ஸ்பூனில் 10 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி. இது நல்லா பாகுபதம் வரட்டும். நல்லா கரைஞ்சி அடுப்பு சிம்மிலியே தான் இருக்குது. நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏலக்காய் எடுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். நான் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நுணுக்கிட்டு வந்துடலாம். 1 2 இடிச்சிட்டு வந்துக்கிறேன். அதை போட்டுடலாம். வேற எதுவும் இல்லை, ஏலக்காய் தான். இல்லையா? இது நல்லா கரையட்டும். பாருங்க, அடுப்பு சிம்மிலியே தான் இருக்கு. சிம்மிலியே இருக்கட்டும். சிம்மிலியே அப்படியே கரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள போய் சுக்கு இருந்தா போட்டுக்கோங்க. எனக்கு சுக்கு இல்லை, அதனால நான் போடல. டக்குன்னு இப்போ இது போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அப்போ நம்ம வந்து ஸ்வீட் செய்யறதுக்கு எப்பவுமே நச்சுப்பாக கொஞ்சம் உப்பு போடுவோம். அது நான் உப்பு போட்டது வந்து அவ்வளோக்கா பிடிக்கல. கரெக்டான அளவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உப்பு போடாமல் இருந்தாலும் போட்டாலும் பரவாயில்ல. அது நக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு போட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இது போய் மிக்சியில் நல்லா குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். பாருங்கள், நம்ம உப்பு மஞ்சத்தூள் பட்டது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா. அது அடிவண்டலாக இருக்கும். அது கரையாது. நம்ம அடுப்பை ஆட் பண்ணி தானே இது பண்ணோம். அதனால் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், இப்போ நான் எந்த அளவுக்கு பாருங்கள், என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்களும் அது போல் அரைச்சிக்கோங்க. இது கூட வேறு எது போட்டாலும் சரி, நிலக்கடலை இருந்தாலும் அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து நிலக்கடலையெல்லாம் எதுவுமே போடல. வெறும் இந்த வெள்ளை சோளத்தை மட்டும் அரைச்சிட்டு வந்திருக்கேன். முந்திரி திராட்சை எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் எனக்கு வந்து பிளைனாக தான் செய்ய போகிறேன். இது பாவு பதமாக தேவையில்லை. சர்க்கரை மட்டும் கரைஞ்சா போதும். அதுக்குள்ளே கொட்டி நம்ம கலரிடலாம். ஆல்மோஸ்ட் நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்க, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கொட்டி நல்லா கலரிக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கு. அரைக்கும் போதே இந்த வெள்ளை சோளமான செம்மையா இருந்தது. நல்லா இருந்ததுங்க. நெய் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, 2 நிமிஷத்துல அடுப்புல போட்டோன்னே பாருங்க, அந்த பாவுல கலந்தோடனே பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. நெய் இருந்ததுன்னா கூட போட்டிங்கன்னா நல்லா சுருண்டு வரும். இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்லாம் சக்கரை பாவு பூரா இழுத்துருச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இதில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். கையில் ஒட்டாது. இங்கே பாருங்கள், லைட்டாக சூடாக இருக்குது. நான் போய் உருண்டை பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நான் இது கூட வந்து கடலை மாவு சேர்த்து போகிறேன். அதாவது வறுத்த கடலை இந்த சட்னிக்கெல்லாம் போடுவோம்ல, அந்த கடலை வந்து இதில் வறுத்து சேர்த்திக்க போகிறேன். பாருங்கள், நல்ல
நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரே இது போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இது கூட கடலை போட போகிறேன். என்னம்மா அதை மட்டும் சாப்பிடுமா, போமா. நான் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், வறுத்த கடலையாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது சும்மாவே உருண்டை பிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆரிச்சுன்னா நல்லாவே உருண்டை பிடிக்க வரும். நான் வந்து பாருங்கள், ஆரிச்சுன்னா நல்லாவே உருண்டை பிடிக்க வரும். நான் வந்து இது கூட கொஞ்சம் கடலை சேர்த்துறேன். குழந்தைகளுக்கு நான் கடலை கொடுக்கறது, வறுத்த கடலை கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதனால் நான் அந்த கடலை கொஞ்சமாக மட்டும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி இதோட உருண்டை பிடிக்க போகிறேன். போங்க, ரெடி ஆகிட்டு தரேன். பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கலக்கியாச்சு. நான் 2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டேன். நான் சக்கரை போட்டேன்னா அதே ஸ்பூனில் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடல மாவு தான் போட்டேன். நீ உருண்டை பிடிச்சிடலாம். கையில் வச்சு உருண்டை கொஞ்சம் இலகுன மாதிரி வேணும்னா ஒரே ஸ்பூன் போதும் உங்களுக்கு. நான் வந்து 2 ஸ்பூன் போட்டேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் நெய் ஊற்றலை. எல்லாம் பிடிச்சிட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு சேர் கடலை வந்து, அதாவது நம்ம சட்னி கரைப்போம்ல வறுத்த கடலை, அதை போட்டு தான் உருண்டை பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு. கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் ஊற்றி நான் உருண்டை பிடிச்சிருக்கேன். இல்லைன்னா அது வரன்னு இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.